ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பட்டாணி கடலையை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு குருமாவை செய்ய போகிறோம். சப்பாத்திக்கு இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நம்ம அதே பட்டாணி கடலை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரோட் சைடில் சுண்டல்லாம் செய்வாங்க, அந்த மாதிரியான டேஸ்ட்டும் இது கொடுக்கும். ஸோ நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக சுண்டல் மாதிரியும் சாப்பிடலாம், இல்லை சப்பாத்திக்கு இது ஒரு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். இந்த பட்டாணி குருமா எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பட்டாணி குருமாக்காக சில மசாலாஸ் நம்ம அரைச்சி எடுத்துக்க வேணும். அதுக்காக தேங்காய், பொட்டுக்கடலை அண்ட் கரம் மசாலா, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நம்ம ரெடி எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாமே நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் நம்ம குருமாக்கு தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இஞ்சி, பூண்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததான் நம்ம ஒரு கடாய் வச்சுப்போம். கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா நீளமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். கூடவே காரத்துக்கு 2 கிரீன் சில்லியை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இப்போ நம்ம நல்லா வதக்கிடுவோம். இந்த ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு சின்ன டொமேட்டோவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய டொமேட்டோ ஆட் பண்ண வேண்டாம், ஒரு சின்ன டொமேட்டோ இருந்தால் சரியாக இருக்கும். இந்த டொமேட்டோ கொஞ்சம் ஸ்மாஷி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி கொடுத்துடலாம். அடுத்ததாக நம்முடைய குருமாக்கு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய்த்தூள் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். மிளகாய்த்தூள் அண்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மிளகாய்த்தூளுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தானாலே அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா நம்ம முதல் நாளே ஊற வச்ச பட்டாணி கடலையை 5 to 6 விசில்ஸ் விட்டு பாயில் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது இந்த வணக்கின வெங்காயம் எல்லாத்தையுமே இந்த பட்டாணி கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுண்டல் நல்லா பாயில் ஆகி ரெடியாக வந்தாச்சு. அதனால் இப்போவே நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு சப்போஸ் இது பாயில் ஆகலை அப்படின்னா இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் அகைன் ஒரு 2-3 விசில்ஸ் விட்டு எடுத்தோம்னாலும் சரியாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு நல்லா ஸ்மாஷி கன்சிஸ்டன்சியில் இந்த சுண்டல் பாயில் ஆகியிருக்கிறதுனால டைரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், கடலை மசாலா அதையும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு எல்லாமே பாயில் ஆகிருக்கிறதுனால ஒரே ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணாலே சரியாக இருக்கும். இப்போது நம்மளோட இந்த பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆகியாச்சு. கம கம கமன்னு வாசனையோட சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷான இந்த சுண்டல் இடியாப்பத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.